வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணு ஆற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாயிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க. கடந்த 6 மாதங்களாக நம்ம அனைவருக்கும் மிக சிறப்பாக இறைநிலை தவங்களை கொடுத்து, ஆன்நிலை தியானங்களை அமைத்து கொடுத்து மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக வரவேற்பதில் பெருமை அளிச்சிருக்கிறேன். மேலும் இந்த மிகச்சிறப்பான ஒரு தத்துவங்களையும் விளக்கங்களையும் கொடுத்த நம்ம அனைவருக்கும் இறைநிலை தத்துவங்களையும் விளக்கங்களையும் கொடுத்த அவருடைய வாழ்க்கை வளங்கள் எல்லாம் பெற்று நம்மை மேலும் என்று இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு இந்த நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினையும், இந்த இனிய கால வேளையில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது சிறிது நேரம் துரியாதீத தவம் ஏற்றிருக்கிறோம்.
சற்று நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். கைகளை கோர்த்து கண்களை மூடி எண்ணங்களிலிருந்து விடுபட்டு சற்று உடலையே உற்று பார்க்கிறோம். உடலையே கவனிங்க. உடலின் இருப்பு, ஒரு கல் சிலை போல உடலை பாவித்து உடலின் அசைவற்ற தன்மையை உணர்கிறோம். உடலையே கவனிக்கணும். உடலுடைய இருப்புத்தன்மை உணர்கிறோம். அதுபோல இயல்பான மூச்சு ஓட்டத்தையும் கவனிக்கிறோம். அசைவற்ற உடல், இயல்பான மூச்சு ஓட்டம். மனமானது அமைதி அடைகிறது. மனதின் அமைதியை கவனிக்கிறோம். அமைதியை கவனிக்கிறோம். அமைதினா என்னன்னு பாருங்க. நமது அமைதியை உறுதி செய்கிறது பூச்சிகளின் சப்தம். பூச்சிகளின் சப்தத்தை கவனிங்க. அமைதி அகத்திலும் புறத்திலும் அமைதியே நிலவுகிறது. அமைதி யாதொரு எண்ணமும் இன்றி, சிந்தனையும் இன்றி ஆழ்ந்த அமைதி நிலை. இப்போ நமது குரு மகானை பார்க்கலாம். குத்து விளக்கு ஏற்றுகிற காட்சி. வெண்ணிற ஆடையுடன் மஞ்சள் துண்டிட்டு வெண்தாடியுடன் குத்து விளக்கு ஏற்றுகிற காட்சி. நல்ல கவனிக்கணும். அருட்தந்தை அவருடைய பிரணவ சரீரம் நம்மோடு இணைத்துக் கொள்வோம். குரு மகானை ஆவாகனம் செய்கிறோம். அவருடைய அரிய உயர்ந்த கருத்துக்கள் நம் சிந்தனையோடு இணையட்டும். இந்த குத்து விளக்கு ஏற்றுகிற காட்சி நமது அக இருளை அகற்றி அறிவு ஒளியை ஏற்றுகிற போல அமைந்திருக்கிறது. அந்த பாவனையோடு குருமகானை கண்டு அவர்களுடைய பொற்கமல பாதங்களில் சிரம் வைத்து வணங்கி நல்ல ஆசி பெறுவோமாக. இப்போ பெற்றோர்களை பார்க்கிறோம். தாய் தந்தையர். தாய் தந்தையர்களுடைய பொற்கமல பாதங்களில்
சிரம் வைத்து வணங்கி பெற்றோர்களின் நல்லாசியை பெற்றுக்கொள்வோம். அமைதி. மீண்டும் அமைதியை கவனிங்க. எங்கும் அமைதியே. இப்போ சற்று மன விரிவு கொண்டு இந்த மணிமண்டபம் முழுமையும் விரிந்து நின்று விரியட்டும். இந்த மணிமண்டபம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றல் நிரம்பியிருப்பதை பாவித்து அழுத்தமாக உணர்ந்து கொள்வோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. மனம் விரியட்டும். இறையாற்றலினுடைய சூழ்ந்தழுத்தும் ஆற்றலை உணர்ந்து கொள்கிறோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. இந்த இறை ஆற்றலுக்கு தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் தன்மை உண்டு. இப்போ நமது உடலை சுற்றிலும் இறை சக்தியானது சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருப்பதை பாவித்து உணர்கிறோம். சூழ்ந்து அழுத்திக் கொண்டு உடலுக்குள்ளாக நுழைந்து ஊடுருவி அலையலையாக பரவிக்கொண்டே இருப்பதை பாவித்து உணர்ந்து கொள்வோம். உடலையே கவனிங்க. அக உடல் அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அக உடல் அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். உணர்கிறோம். எங்கும் இறை ஆற்றல் அழுத்தமாக அழுத்தம். மெதுவாக ஒரு மூச்சை இழுத்துக்கொண்டே ஆக்கனா சக்கரம், புருவ மையம், மகாசக்தி குண்டலினி புருவ மத்தியில் மையம் கொண்டு சுழன்று இயங்கட்டும்.
அழுத்தம். அழுத்தம். அழுத்தம் புருவ மத்தியில். துரியம். மெதுவாக ஒரு மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி. வலச்சுழல் சுழன்று இயங்கட்டும். வலமாக சுழன்று இயங்கட்டும். சுழற்சியின் மத்தி. அழுத்தம். ஒடுக்கம். ஒடுங்கட்டும்.
ஒடுங்கட்டும். ஒடுங்கி நிற்கிறோம். இப்போ மேலே எழும்புகிறோம். துவாதசாங்கம். துவாதசாங்கம் இன்னும் உயர்ந்து சந்திரன், முழு நிலவு சந்திரன், சந்திரனை அடைகிறோம். இன்னும் உயர்ந்து 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 சூரியன், உச்சிக்கால சூரியன். சூரியனில் அமர்ந்திருப்பது போல பாவனை செய்து கொண்டு நம்மை சூழ்ந்திருக்கிற பிரபஞ்ச காட்சி, நம்மை சூழ்ந்தும் கோள வடிவிலே இருண்ட வெளியும் கோடான கோடி நட்சத்திரங்களும் சூழ்ந்து பாருங்க. எல்லா திசைகளிலும் பாருங்க. உயர்ந்தும் அகன்றும் ஆழ்ந்தும் இருண்ட வெளியும் கோடான கோடி நட்சத்திரங்களும் சக்திகளும் பேரியக்க மண்டலம். அற்புதமான காட்சி. கோடி 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 பல கோடி நட்சத்திரங்கள் சுழன்று பாருங்க. இப்போ சூரியனிலிருந்து மனவிரிவு கொண்டு விரைந்து விரிவடைகிறோம். விரிந்து செல்ல 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 கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை எல்லாம் கடந்து பிரபஞ்சத்தின் எல்லை அளவிற்கு விரிந்து நின்று பிரபஞ்ச காட்சியை அகக்காட்சியாக கண்டு, அகக்காட்சி சக்திகளம் மிகப்பெரிய கோள வடிவிலே இருண்ட வெளியும் கோடான கோடி நட்சத்திரங்களும் அகக்காட்சியாக கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் தன்னைத்தானே சுழண்டு கொண்டு
விரைந்து ஓடிக்கொண்டும் இருக்கிற காட்சி. அந்த நட்சத்திரங்களுக்கு இடைப்பட்ட இருண்ட வெளியிலே புலன்களுக்கு எட்டாத வீண் துகள்கள் நிரம்பி நிற்பதையும் அது கொஞ்சம் உருவகப்படுத்தி பார்க்கணும். நட்சத்திரங்கள் தெளிவாக தெரிகின்றன. அந்த இருண்ட வெளியிலே புலன்களுக்கு எட்டாத விண்துகள்களை கொஞ்சம் உருவகப்படுத்தி பாருங்க. பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்குது. அந்த விண்துகள்கள் சுழன்று 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 காந்த ஆற்றலை பிரபஞ்சம் முழுவதும் நிரப்பி வைத்திருப்பதையும் பாவனை செய்கிறோம். பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்த பேராற்றல் ஒரு கடல் போல அப்போ நட்சத்திரங்களும் தெரியுது, விண்துகள்களும் தெரியுது, வான்காந்த பேராற்றல் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருப்பது தெரியுது. பிரபஞ்சம் வான்காந்த பெருங்கடலாக பாவனை செய்து அந்த வான்காந்த பெருங்கடலுக்குள்ளாக பெரிய நட்சத்திரங்களெல்லாம் அமிழ்ந்து மிதந்து கொண்டு சுழன்று நகர்ந்து கொண்டு இருக்கிற காட்சி. அந்த காட்சியில் என்ன புரிந்து கொள்கிறோம்? பிரபஞ்சம் என்பது ஒரே பொருள். அதற்குள்ளாக கோள்களெல்லாம் மிதந்து சுழன்று நகர்ந்து கொண்டும் இருக்கிறது. பானைக்குள்ளே அரிசி எவ்வாறு நிரம்பி இருக்கிறதோ, நீர் நிறைந்த பானைக்குள் அரிசியானது அதே போல பிரபஞ்சம் என்பது ஒரே தோற்றப்பொருள். ஒன்லி ஒன் யூனிட். நல்ல பாருங்க, எத்தனை கோடி நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் என்பது சூரியனே ஆகும். அப்போது இந்த நட்சத்திர கூட்டத்தில் எது நமது சூரியன் காண முடியுமா பாருங்க. அந்த சூரியனை சுற்றி வருகிற நமது பூமி எங்கே இருக்குது பார்க்க முடியுமா? அந்த பூமியில் ஆழியார் எங்கே இருக்குது, அறிவு திருக்கோயில், நமது உடல் எங்கே இருக்குது நல்லா பாருங்கள். மனவிரிவு கொண்டு பார்க்க முடியாது. இந்த மிகப்பெரிய ஒரே காட்சியான பிரபஞ்சத்திலே எங்கு நான் ஒரு மிகப்பெரிய சமுத்திரத்தில் ஒரு நீர் திவலையின் நிலை என்ன, அதே போல இந்த ஒரே காட்சியான பிரபஞ்சத்திலே நாம் அமைந்திருக்கிறோம். ஒரு நீர் திவலை போல அந்த உணர்வோடு பிரபஞ்சத்தை பாருங்கள். அந்த உடலை நானாக கருதுகிற கருத்து அழிந்து போகும். ஆனால் இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தை காணக்கூடிய அறிவு, விரிந்த அறிவு தான் நானாக இருக்கிறது என்கிற உண்மையும் அறிவுக்கு எட்டும். மிகப்பெரிய பொருள்
பிரபஞ்சம், அதை விட பெரிதாக நிற்கிற அறிவு. அந்த அறிவே நான் என்றும், இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்ததும் எல்லையற்றதுமான சுத்த வெளியை பாருங்க. போ, எல்லையற்ற பரம்பொருள் அங்கு விரைந்து விரிவடைகிறோம். சுத்த வெளியில் விரிந்து 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 செல்ல 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 பிரபஞ்சமானது, பிரபஞ்சத்தை பாருங்க, தன் அளவிலே சிறுத்து சிறுத்து அதை விட்டு விரைந்து விரிவடைய அடைய பிரபஞ்சம் சிறுத்து 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 ஒரு புள்ளி ஆகி மறைந்து விடுகிறது. மிஞ்சுவதெல்லாம் இருள் ஒன்றே. அந்த இருளையே பாவனை செய்து கொண்டு விரிந்து நிற்கிறோம். சுத்தவெளி, சிவக்களம், இருள் மட்டும். இருள் மட்டும். இருள், இருள் மட்டும். விரிவு, எல்லையற்ற விரிவு. ஏக நிலை, ஏகாம்பரம். ஏகாம்பரம், சமாதி. கும் இருட்டு. இருள் மட்டும்.
இருள், சுத்த வெளி, எல்லையற்ற பரவெளி, ஆதி, மூலம், தெய்வம், சுத்த வெளி, கும் இருட்டு, இறைநிலை, இறைநிலை அனைத்து தோற்றங்களுக்கும் மூலப்பொருள், எல்லையற்ற பரம்பொருள், நிர்ச்சலன, நிசப்த, நிர்குண பரபிரம்மம் இறைநிலை. எல்லையற்றது, சலனம் அற்றது, நிர்குணம், பரபிரம்மம்,
மெய்ப்பொருள். இந்த எல்லையற்ற பரம்பொருளே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் தானே சுழன்று சக்தியாக வெளிப்படுகிற காட்சி பாருங்க. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். அதை பாவனை செய்யணும். சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலை பாவனை செய்யுங்க. இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். க்ஷணத்துக்கு க்ஷணம் கோடிக்கணக்கான விண்துகள்கள் வெளிப்படுவதை பாருங்க. ஆகாஷ் இந்த சக்தியினுடைய திணிவு தான் கோள்கள். கோள்களை பாருங்க. பிரபஞ்சத்தில் சக்தி துகளையும் பார்க்கிறோம், கோடான கோடி கோள்களையும் பார்க்கிறோம். சுத்தவெளியினுடைய இயக்கம் சக்தி, சக்தியின் திணிவு கோள்கள். அந்த சுத்தவெளி நினைவோடு பிரபஞ்சத்தை பாருங்கள். சுத்தவெளி நினைவோடு கோடான கோடி கோள்களோடு கூடிய பிரபஞ்ச தோற்றம். அப்படியே நமது சூரியனையும் பாருங்கள். ஆரஞ்சு நிறத்தோடு கூடிய சூரியன். சுத்தவெளி நினைவோடு பிரபஞ்ச தோற்றத்தையும் கண்டு நமது சூரியனையும் கண்டு அந்த சூரியனை சுற்றி வருகிற பூமியை பாருங்கள். சுத்தவெளி நினைவோடு அந்த பூமியில் இந்தியா, தென்னிந்தியா, ஆழியார் பகுதியை பாருங்கள். சுத்தவெளி, பிரபஞ்ச தோற்றம், சூரியன், பூமி, ஆழியார், அறிவுத்திருக்கோவில். அங்கு நாம் அமர்ந்திருக்கிற காட்சி இணைத்து பார்க்கணும். ஒன்றிற்குள் ஒன்றாக இணைந்தும் மிகப்பெரிய சமுத்திரத்தில் ஒரு நீர்த்திவலையின் நிலை நமது நிலை உடல் அளவில். ஆனால் இந்த முழு இயற்கை காட்சியை நமது உடலிலிருந்து சுத்தவெளி வரைக்கும், சுத்தவெளியிலிருந்து நமது உடல் வரைக்கும் ஒன்றாய் ஒன்றி காணுகின்ற போது இதுதான் இயற்கையினுடைய முழுமை. The wholeness of this universe and nature. முழுமை, இயற்கையினுடைய முழுமை. ஒன்றிற்குள் ஒன்றாக முழுமையாக பிளவுபடாது இணைந்த ஒரே காட்சி. இதுதான் இயற்கையினுடைய காட்சி, இறை காட்சி. மறைபொருளாகவும் ஆற்றலாகவும் தோற்றப் பொருள்களாகவும் ஜீவ இனங்களாகவும் காட்சிகள் பல பல. ஆனால் உண்மை ஒன்றே, இறை காட்சி. ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாத ஒரே முழுமை. இந்த முழுமையைத்தான் இறைவன் என்றும்,
இந்த முழுமையைத்தான் நான் என்றும் பார்க்கிறோம். இதுதான் அறிவிலே முழுமை, அறிவிலே தெளிவும் கூட. மெதுவாக சுருங்கி 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 இறங்கி துரியம் அமர்கிறோம். துரியம் தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரப்பிக்கொள்வோம். உடலும் உயிரும் தூய்மையும் மேன்மையும் பெற்றன. மீண்டும் துரியம் நின்று சங்கல்பம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். அன்போடு வாழ்த்துவோம். கருத்து வேறுபாடுகளெல்லாம் அகன்று ஒருமித்த கருத்தோடு இறுதி வரைக்கும் இந்த துணை, இந்த நட்பு பெருமைக்குரியதாக அமையட்டும். பெற்ற குழந்தைகளை வாழ்த்துகிறோம். நல்ல உடல்நலத்தோடு அறிவு தெளிவோடு பல்லாண்டு பல்லாண்டு வாழட்டும். குழந்தைகளை வாழ்த்துகிறோம். சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம். பகைமை உணர்வு கொண்டவர்களையும் கருணையோடு வாழ்த்துவோம். பகைமை அகன்று நட்பு ஓங்க வாழ்த்துகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமது குருமகான் அருளிய மனவளக்கலை எனும் வேதாத்திரியத்தை வாழ்த்திக் கொள்வோம். உலக சமுதாய சேவா சங்கத்தை வாழ்த்திக் கொள்வோம். ஆழியார் அறிவு திருக்கோவிலை வாழ்த்திக் கொள்வோம். அனைத்து மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகளையும் தவ மையங்களையும் வாழ்த்திக் கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மனதிலே சங்கல்பம். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்.
நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஓர் வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி எல்லாரும் அப்படியே பார்க்கணும் காட்சியை. ஒரு ஏரியை பாருங்கள், நீர் நிரம்பிய ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிவதாக புது வெள்ளம் மாறி அளவாய் பொழிக. மழை பொழிவதை பாருங்கள். கருமேகம் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. சாலையெல்லாம் நீரால் நிரம்பி ஓடைகளெல்லாம் புது வெள்ள ஓட்டம். அந்த காட்சியை பாருங்கள். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக. மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக. மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக. மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி நம் மனதிலும் நம்மை சுற்றிலும் எங்கும் அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்கிறோம். மனம் அப்படியே நிற்கட்டும். ஆறாவது அமர்வு. சென்ற 5 மாதங்களாக ஆன்மீக பயிற்சியும் சிந்தனையும் ஆழ்ந்து பார்த்திருக்கிறோம். இந்த பயிற்சியும் சிந்தனையும் 6வது அறிவிலே முழுமையும் தெளிவும் கொடுத்திருக்கிறது. இந்த நான் என்பது உடல் மன இயக்கத்திற்கு உட்பட்டதல்ல என்றும், அது எல்லையற்றது, ஆத்மானந்த ஸ்வரூபம் என்றும் விளங்கி கொண்டோம். விளக்கத்தின் மூலமாக விளங்கி கொண்டோம். ஆனால் இந்த பேர் உண்மையை உணர்ந்து கொள்வது தான் உச்சம். ரியலைசேஷன் ஆஃப் அல்டிமேட் ட்ரூத் இஸ் த பீக் ஆஃப் விஸ்டம்.
ஞானத்தினுடைய உச்சமே இந்த மெய்ப்பொருள் தன்மையை உணர்வது. நான் என்பது வெறும் உடல் மன இயக்கத்திற்கு உட்பட்டதல்ல. மாறாக அது எல்லையற்றது. ஆத்மா வெறும் எல்லையற்ற நிலை மட்டுமல்ல, ஆத்மானந்த சொரூபம். அதை பரவச நிலை என்றும், எ ஸ்டேட் ஆஃப் பிளிஸ்ஃபுல்னஸ், பேரானந்த நிலை என்றும் பார்க்குறோம். இந்த உணர்வு இல்லாமல் விட்டுவிடக்கூடாது. விளக்கம் கிடைச்சிடும். ஒரு குருவை அடைந்தோம்னு சொன்னால் அவங்க உணர்ந்த உண்மைகளை உணர்த்துகிற போது, விளக்குகிற போது அது நம்ம அறிவுக்கு எட்டிவிடும். விளங்குவது கடினம் அல்ல. ஆனால் வெறும் விளக்கம் என்பது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஒரு வீட்டுக்கு எப்படி ப்ளூ பிரிண்ட் போடுறோமோ அதே மாதிரி. ஆனால் அதை வீடு கட்டி அங்கே வாழணும். அதைத்தான் அனுபவம் என்று சொல்கிறோம். அதே போல் நமது யதார்த்த நிலையை அனுபவம் கொள்ளணும். அந்த அனுபவத்தினால் வரக்கூடிய அனுபவம் தான் நம்முடைய வாழ்விற்கு அச்சு, மையம், ஆதாரம். அதைத்தான் கர்மயோகம் என்று சொல்கிறோம். சென்ற மாதங்கள் பார்த்தோம். கர்மயோகம், கர்மம் ஒன்று, மற்றொன்று கர்ம யோகம். எல்லாரும் கர்மம் செய்கிறோம், ஆனால் கர்ம யோகம் செய்யணும். அதற்கு அந்த சுய உணர்வு மிக மிக அவசியம். அதனால்தான் ஞானிகள் காலங்காலமாக இந்த ஆத்மார்த்த உணர்வுக்காக ஒரு ஆன்மீக சாதனையை, போதனையை கொடுத்துருக்காங்க. அது வெறும் போதனையாக மட்டும் நின்று விடாமல் அது சாதனைக்கு வரணும். அதற்கு இந்த வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். வெறும் பொருளீட்டுவது, சமுதாயத்தில் கௌரவமாக வாழ்வது, அதற்கேற்ற சிந்தனையும் செயலும் அதோடு நின்று விடுமானா இந்த பிறப்பும் வாழ்வும் வீணாகிவிடும். இது மிக மிக அர்த்தமுடைய வாழ்வு அமைத்து கொள்ளணும். முதல் நாள் பார்த்தோம், எந்த அவசியத்திற்காக ஆன்மா உடலை எடுத்திருக்கிறது. இந்த உடல் என்பது கருவி. ஆன்மா பல்கோடி ஆண்டு காலமாக அது எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி, செயல், இறுதியாக இந்த உடலை எடுத்திருக்கு. இந்த உடலில் ஆன்மா மனமாக எழுச்சி பெற்று இயங்கி கொண்டிருக்குது. இப்போ நாம் ஓரளவுக்கு அறிவில் தெளிவு பெற்ற காரணத்தினால உண்மை என்னவென்று தெரிந்து கொண்டோம். ஆன்மா உடலை உருவாக்கி அந்த உடலுக்குள்ளாக இயங்கி மனம் என்ற எழுச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த மனம் மாயையில் சிக்குண்டு சுழண்டு கொண்டிருக்கு. அதை புரிந்து கொண்ட பிறகு அந்த சுழற்சியிலிருந்து மனதை விடுவிப்பது விடுதலை, லிபரேட்டட் மைண்ட் என்று சொன்னோம். அந்த மனதிற்கு ஒரு விடுதலை நாம் சிந்தனை மூலமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த விடுதலைக்கு சமாதானம் என்ற ஒரு பெயரும் கொடுக்குறோம். அந்த விடுதலை பெற்ற சமாதானம் அடைந்த மனதை கொண்டு ஆன்மாவில் நிறுத்துகிற போது அந்த ஆன்மா என்பது தன்னையே உணர்ந்து கொள்கிறது, எல்லையற்றதாக மட்டுமல்ல ஆனந்த சுரூபமாகவும் உணர்ந்து கொள்ளுது. இதைத்தான் தற்பெருமை என்று சொல்கிறோம். தனது பெருமையை உணர்ந்த நிலை. தன் பெருமையை உணர்ந்த நிலையில் அங்கு ஒரு அறிவு தெரிவு என்னவென்றால், எப்படி எனது பெருமை எல்லையற்றதோ ஆனந்தமயமானதோ அதுபோல நான் காணுகிற ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு ஜீவ இனங்களும், ஒவ்வொரு பொருளும், அண்டமே இது போன்ற ஒரு நிலையோடு கூடியது. எதுவும் குறைந்ததல்ல, அனைத்தும் ஆத்மானந்த ஸ்வரூபமே என்று எல்லாவற்றிலும்
எல்லோரிடமும் அந்த இறைக்காட்சியை காணுகிற ஒரு பெரும் நிலை. இதைத்தான் கிருஷ்ணன் சொல்லுகிற போது அர்ஜுனனிடம், எப்பொருளிலும் என்னை காணவல்லான் எவனோ அவனில் நான் இருக்கிறேன், என்னுள் அவன் இருக்கிறான். அப்படி எல்லா பொருளிலும் இறைநிலையை காண்பது. எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது மெய்ப்பொருளாகவே காணக்கூடிய அறிவு. அதான் 6வது அறிவினுடைய முழுமை. அப்போ எதையும் குறைத்து மதிப்பீடு இல்லாத, குறை காணாத, குற்றம் பார்க்காத, அலட்சியப்படுத்தாத, அசிங்கப்படுத்தாத, அவமானப்படுத்தாத ஒரு மனோநிலை வந்து போகும். தன்னிலை உணர்ந்தவர்கள் பிறருடைய நிலையும் இது போன்றதே என்ற ஒரு உணர்வோடு அறிவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அங்கே தான் அன்புங்கிற அந்த மனித நேயம், ஹியூமனிட்டி, மனித நேயம் மட்டுமல்ல, ஜீவ நேயம் வரணும். அது ரொம்ப முக்கியம். அதான் உற்சவம் கூட. அதான் துன்பப்படுவோருக்கு என்று நிலையிலிருந்து துன்பப்படும் உயிர்களுக்கு என்ற நிலைக்கு நாம் உயரணும். மனதில் வள்ளலார் கண்ட ஜீவ காருண்யம், மனித நேயம் மட்டுமல்ல, அதற்கும் அப்பால் ஜீவ காருண்யம், அனைத்து ஜீவங்களிடமும் அன்பு செலுத்துவது. அந்த ஒரு நிலைக்கு நம்ம உயர்த்து கொள்ளணும். ஆனால் அது இயல்பாக எப்போ வரும்? தன் உணர்வு பெறுகிற போது அது இயல்பாகவே வரும். ஒரு கால் தன்னுணர்வு பெறுவதற்கு சற்று காலதாமதம் ஆகலாம். இருந்தாலும் விளக்கத்தின் மூலமாகவும் சிந்தனையின் மூலமாகவும் பிற ஜீவன்களுக்கு துன்பம் கொடுக்காது அதன் மீது கருணை காட்டுகிற ஒரு உள்ளத்தை நாம் அனைவரும் பெருக்கிக் கொள்ளணும். அந்த கருணை உள்ளம் பெருக பெருகவே இன்னும் அந்த தன்னுணர்வு கிடைப்பதற்கு அது ஒரு எளிய மார்க்கமாகவும் அமையும். ஜீவகாருண்யமே ஆன்மீகத்தின் திறவுகோல் என்று ஒரு பெரியவர் சொல்கிறார். இந்த ஆன்மா திறந்து கொள்வதற்கு ஒரு திறவுகோல் வேணும். அதுக்கு ஜீவகாருண்யமே என்று சொல்கிறார். ஜீவகாருண்யமே ஆன்மீகத்தின் திறவுகோல். நல்லா புரிந்து கொள்ளணும். ஆகவே அதை பற்றிய சிந்தனையும் அந்த முயற்சியும் வேணும். உங்களில் சிலருக்கு கொஞ்சம் ஒரு உள் உணர்வு இயல்பாக சீக்கிரம் கிடைச்சிருக்கும். அப்படி கிடைத்தவர்களுக்கு உயிர் மீது அன்பு செலுத்துவது என்பது இயல்பாகவே வந்துவிடும். சிலருக்கு அந்த இயல்பாக வருவதற்கு சற்று காலம் ஆகலாம். வினைப்பதிவுக்கு ஒப்ப அவர்கள் சிந்தனை செய்து இன்னொரு ஜீவனுக்கு துன்பம் கொடுக்க வேண்டியது அவசியம்தானா? மற்ற ஜீவன்களுக்கு துன்பம் கொடுக்காமல் வாழ முடியாதா? உயிர் வாழ்வதற்கு உணவிற்கு தாவரமே போதுமானதுதான் என்கிற ஒரு முடிவை சிந்தனை மூலமாக எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்துகிறோம். லௌகீக வாழ்க்கையில் வாழ்ந்து தான் ஆன்மீக வாழ்க்கைக்கு வர முடியும். ஆகவே லௌகீக வாழ்க்கையை புறங்கணிக்காது, அதே நேரத்தில் ஆன்மீக வாழ்க்கையுடைய பெருமையை புரிந்து உணர்ந்து செயலாற்றுகிற ஒரு வல்லமையை நாம் பெருக்கிக் கொள்ளணும். அப்போது தான் இந்த பயிற்சி முழுமையடையும். இது ஒரு 6 மாதம் சென்றோம் என்பதல்ல. அந்த நிலைக்கு நம்ம உயர்த்தி கொண்டோமா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு எப்போதும் இருக்கணும், அன்றென்று இருக்கணும். நம்மை திருத்தி கொண்டே இருக்கணும் முழுமை அடைவது வரைக்கும். அந்த தன்னே தான் திருத்துதல், செப்பரேட்டுதல், அதான் ரொம்ப அவசியம். அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டோம், செல்ஃப் அவேர்னஸ், சுயத்தின் மீது உள்ள விழிப்பு நிலை. அந்த சுயம் எப்படி எழுச்சி பெற்று அலையுது, மீண்டும் அது எங்கெங்கே தடமாறி எங்கே ஓடுது அப்படிங்கிற ஒரு சுய கவனிப்பு, ஒரு செல்ஃப் அவேர்னஸ் அது இருக்கணும். அது இல்லைன்னா மீண்டும் ஓடிடும், தடம் புரண்டு போயிடும். ஒரு ஆன்மீக சாதனையாளன் எப்போதும் தன் மீது கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும்.
அதான் தற்சோதனை. இந்த நான் ஜாக்கிரதை என்று சொன்னமே தற்சோதனை. அந்த நான் ஜாக்கிரதை, அது கவனமாக காலையிலிருந்து இரவு வரைக்கும் அந்த கவனம் இருக்குமானா தவத்தில் உணர்வும் எளிதாக கிட்டும். நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், உண்மை உணர்வு தான் மிக எளிதானது. மாயை உணர்வு, மாயை தக்க வைப்பது கடினம். ஏன்னா மாயை பல பலவற்றை நாம் தக்க வைப்பது, நினைவுபடுத்துவது கடினம், பெறுவதும் கடினம். ஆனால் உண்மை ஒன்றே ஒன்று, ஒரே ஒரு உண்மை, அதுவும் நானாக இருக்கிற உண்மை. ஆகவே அதை உணர்வதோ தக்க வைப்பதோ கடினம் அல்ல, முயற்சி தான் வேணும், ஒரு சிறு முயற்சி. ஆனால் மாயைகள் அப்படி அல்ல, அது பல பொருள் வடிவத்தில் இருக்குது, கவர்ச்சியாக இருக்குது. அதை ஈர்த்து கொள்வதும் அதை தக்க வைப்பதும் கடினம். அது மாறி மாயை என்றாலே மாற்றத்துக்கு உட்பட்டது, தன் நிலையில் இல்லாதது. மாறிக்கொண்டே இருப்பதை நாம் எப்படி தக்க வைக்க முடியும்? கடினம். ஆனால் மாறாததை தக்க வைப்பது கடினம் அல்ல. என்ன வேணும்? சற்று முயற்சியும் அதை சார்ந்த சிந்தனையும் வருமானால் உண்மை மிக மிக எளிது. ட்ரூத் இஸ் வெரி வெரி சிம்பிள். மாயையை அடைய வேண்டிய நிலை இருக்குது, ஆனால் உண்மையை அடைய வேண்டியது இல்லை. ஏன்னா உண்மை தான் இருக்குது, அது அடைய வேண்டியது இல்லை, அது அறிய வேண்டியது மட்டுமே என்ற அளவில் சிந்தனையை நாம் பெருக்கி கொண்டோன்னு சொன்னால் இந்த பயிற்சி நம்ம அனைவருக்கும் ஒரு முழுமையை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவின் திருவடி போற்றி. தவம் 9 மைய தவம். தவத்திற்கு தயார்படுத்திக் கொள்வோம். இருப்பு நிலையை சரி செய்து கொண்டு சற்று நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு கைகளை கோர்த்து கண்களை மூடி உடலின் இருப்பை கவனிக்கிறோம். உடலின் இருப்பு ஒரு கல் சிலை போல அசைவற்றதாக இருக்கிறது, உணர்கிறோம். உடலையே கவனிங்க. உடலின் அசைவற்ற தன்மையை உணர்கிறோம். அமைதி. நம் மனதில் அமைதி நிலவுகிறது. சுற்றிலும் எங்கும் மனம் விரிந்து பாருங்க, அமைதியே நிலவுகிறது. அமைதி முற்றிலும் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு அமைதியில் நிலைத்து குரு மகானை தரிசிக்கிறோம். குத்துவிளக்கு ஏற்றுகிற காட்சி. குரு மகானின் பொற்கமல பாதங்களில் சிரம் வைத்து வணங்கி நல்ல ஆசி பெற்று இப்போ பெற்றோர்களை தரிசிக்கிறோம். தாய் தந்தை இருவர்களின் பொற்கமல பாதங்களில் சிரம் வைத்து வணங்கி நல்ல ஆசி
பெற்றுக்கொள்கிறோம். மனவிரிவு கொண்டு இந்த மணிமண்டபம் முழுமையும் சிந்தனை தூண்டல் பயிற்சி இதெல்லாம் சரியாக அமைந்து அறிவில் தெளிவருமானா என்ன, அப்போ நீங்கள் சரியான முறையில் அவங்களுக்கு அறிவை எடுத்து சொல்லி நடத்தலாம். நீங்கள் இப்போ நடக்கிற சமுதாயத்தை பற்றி பேசுகிறீங்க, நான் சொல்லக்கூடிய சமுதாயம் எதிர்கால சமுதாயம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். ஆமாம், அதுக்கு தான் யோகா நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது வெறும் காதலுங்கிறது பக்கத்து வீட்டில் எந்த ஜாதின்னு பார்க்குறது இல்லை, அவங்க ஜாதியில் கூட அது பண்ணலாமே. அப்போது அது அந்த சமுதாயம் ஏற்றுக்குதா? காதல் திருமணத்தை ஏற்றுக்கிறது இல்லை. இப்போ இருக்கிற சமுதாயத்தினுடைய கோட்பாடை நான் சொல்லலை. ஒரு புதிய சமுதாயம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், எது மனிதனை இன்னொரு மனிதனிடமிருந்து வேறுபடுத்துகிறதோ அது இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகணும். அதுக்கு காலமாகும், ஒரே நாளில் நடந்துடாது, ரொம்ப காலமாகும். ஆனால் அதுக்கு வித்து போடணுமா இல்லையா? இப்போ அம்மா சொன்னாங்க சான்றிதழில் ஜாதி போட சொல்கிறாங்க. ஜாதி போடாத ஒரு புரட்சி செய்யலாமே, ஜாதி போட மாட்டேன்னு சொல்லாமே. நம்ம போடுறோம். ஏன்? அரசாங்கத்தினுடைய சில சலுகைகள் எதிர்பார்க்குறோம். நான் எந்த சலுகையும் எதிர்பார்க்கலன்னு ஒரு முயற்சிக்கு வரலாமா? எனக்கு அரசாங்கத்தினுடைய சலுகையே வேண்டியதில்லை, நான் என் காலிலே நிற்பேன். மனிதன் தயாரா? நீங்கள் அப்படி தயாரா? தயாராகணும். நீங்கள் போடுறதில்ல. வெரி குட், சொல்லுங்கள். என்னங்க? இல்லை, இப்போது நீங்கள் 21 நிமிஷம் பண்ணி 11 மணி ஆயிடுச்சு. அந்த பக்குவத்தை ஏற்படுத்துகிறது தான் உங்களுடைய மௌன புரட்சின்னு நான் சொன்னேன். இப்போ உங்களுடைய மௌன புரட்சி என்னவாக இருக்கணும்? ஆமாம், நீங்கள் இந்த அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாயத்தில் பரவ விடணும். இது ஒரு 10 வருஷம்னு இல்லை, 50 வருஷம் வரட்டும், 100 வருஷம் ஆகட்டும். குறைந்தபட்சம் 100 வருஷத்துக்கு பிறகாவது ஒரு ஒன்றுபட்ட சமுதாயம் உருவானா அதுக்கு நாமளும் ஒரு பங்கு வகிச்சோங்கிறது இருக்கு இல்லையா? ஆனால் இதை உடனே அங்கே வேகமாக போய் எதுவும் சாடி செய்கிறது அல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவில் தெளிவு கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி தான் கொடுக்கணும். இல்லை, திருமண வாழ்க்கை சக்ஸஸ் ஃபெயிலியர் ஆகுது, கலப்புனால ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரே ஜாதியில் பண்ணவங்களாம் சக்ஸஸ் ஆகிட்டுன்னு சொல்ல முடியாது. அது ரெண்டுமே நடக்கும். அதுக்கு காரணம் முனைப்பு. அதையும் நம்ம யோகா என்ன பண்ணுது? மாட்டுது. சின்ன வயசில் திருமணத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சிக்கு வந்தவங்க தெளிவு பெற்றவர்கள், அவங்க வாழ்க்கை துணையை அவர்கள ஒரு நிலையை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை கொடுத்துருக்கோம், பேசியிருக்கோம், புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுதல் சொல்லியிருக்கோம். அதனால் அந்த கல்வி 15 வயசுலேயே கொடுத்தோன்னு சொன்னாக்க, ஒரு 25 வயசில் 22 வயசில் திருமணத்துக்கு முன்னாடி அவன் ஞான நிலை அடைகிறான்னு சொன்னாக்கா அந்த வாழ்க்கையை அவன் என்ன செஞ்சுக்குவான்? ஏற்றுக்குவான். இப்போ நம்முடைய சரியான இந்த பயிற்சி மனித மனதில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்குமானால் நாம் நினைக்கக்கூடிய சமுதாயம் தானாகவே உருவாகிடும். அதுதான் நம்ம செய்யணும். ஒன்றுபட்ட சமுதாயம் வரணும். இல்லைன்னா உலக சமாதானம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மகிழ்ச்சியினுடைய கனவு, அவர் போட்டிருக்கிற வித்து எதிர்காலத்தில் உலக சமாதானம், ஒன்றிணைந்த சமுதாயம். ஒரு இது அரசாட்சி கூட என்ன சொல்கிறாரு? ஓர் உலக ஆட்சி தானே சொல்கிறாரு. என்னைக்கு சாத்தியம்? இருக்கிறதே 4ஆக பிரிக்கிறான்னு பார்த்துட்டு இருக்கிற போது இருக்கிற நாட்டையே 2ஆக பிரிக்கணும், 3ஆக பிரிக்கணுங்கிற புரட்சி தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் மனுஷனுடைய திட்டம் என்னவா இருக்குது? ஓராட்சி, ஓர் உலக ஆட்சி. அப்போ அப்படி வரணுமானா அதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணணும்? யார் பண்ணணும்? யார் அறிவில் தெளிவு பெற்றிருக்கிறார்கள்? நாம் ஒரு வேதாத்திரி உருவானார். இப்போ 1000 வேதாத்திரி உருவாயிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். கொஞ்சம் கூட விரைவாக போகும். அடுத்து ஒரு 50 வருஷம் ஆகட்டும், பரவாயில்ல. அதில் நானும் ஒரு பங்கு வகிச்சேங்கிற மகிழ்ச்சி. சுதந்திரத்தில் போராட்டத்துக்கு ஈடுபட்ட தியாகிகள் இன்றைக்கும் நினச்சி மகிழ்ச்சி அடைகிறாங்களா இல்லையா? ஒரு நாள் கூட அந்த ஊர்வலத்தில் கொடி பிடிச்சி போனவங்களுக்கு கூட என்ன மகிழ்ச்சி இருக்குதா இல்லையா? ஒருவேளை நாம் அன்றைக்கு உயிரோடு இருக்கோமா இல்லையா தெரியாது. ஆனால் உலக சமாதானம் உருவாகி ஒன்றுபட்ட சமுதாயம் இயங்கும்போது நம்முடைய ஆன்மா நிச்சயமாக மான்காந்தத்தில் கலந்தான் கிடக்கும். ஒரு சாந்தி ஏற்பட தான் செய்யும். இதுக்கு ஒவ்வொரு மனவளக் கலைஞனும் தன்னுடைய பங்கை கொடுக்கணும். வேறு சில பல காரணம் சொல்லி அந்த பங்கை நீங்கள் கொடுக்காமல் இருந்துறாங்க. காரணங்கள் நிறைய சொல்லலாம். இப்போ நான் சொன்ன கருத்துக்கு
எதிர்கருத்து சொல்வதற்கு நிறைய நியாயங்களை உங்களால் சொல்ல முடியும். நிச்சயமாக அதை நான் ஏற்றுக்க தான் வேணும். ஆனால் அந்த நியாயங்களெல்லாம் கடந்து இப்போ ஐயா சினிமா பற்றி சொன்னாங்க, அதை எதிர்த்து போராடுவோம். நைட்டு அவர்கிட்ட சொன்ன, நீங்கள் ஒருத்தராக போராடாதீங்க, நிறைய பேரை சேர்த்துக்கிடுங்கன்னு. பல கூட்டம் கூட கூட அதுக்கு வலு ஜாஸ்தி. அது மாதிரி வரணும். நம்ம அட்லீஸ்ட் உங்கள் மனசில் இந்த எண்ணமாவது வரட்டுமே. செயல்படுத்தி ரெண்டாவது வச்சுக்கோ. எதிர்காலத்தில் ஜாதி மதம் இல்லாத, இனபேதம் இல்லாத, மொழி பேதம் இல்லாத, தேசத்தையும் கடந்து யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற ஒரு சமுதாயம் உருவாவதற்கு நம்முடைய பங்கு என்னங்கிறத நீங்கள் சிந்திங்க. நான் உடனே நாளைக்கு உங்களை கொடி பிடிச்சு போராட சொல்லலை, கவனிச்சிக்கலாம். கொடி பிடிச்சு போராட சொல்லலை, மௌனமாக தான் சொன்னேன். அதான் அறிவுத்தெளிவோடு எப்படி செய்தால் அது வெற்றி அடையுமோ அது நீங்களே கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா கிடச்சிடும். எதுவுமே இல்லை, முடியாதுங்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ கலாச்சாரத்தை இன்றைக்கி நம்ம அழிச்சிட்டோம். உடன்கட்டை ஏறுதல் இருக்குதா? பாலிய விவாகம் இருக்குதா? இல்லை. விதவை திருமணம் கூடாது நாங்கள் இப்போ பண்ணுறோம். எவ்வளோ மாற்றம் கலாச்சாரத்தில் உண்டு பண்ணியிருக்கோம். இந்த சமுதாயம் உண்டு பண்ணியிருக்கு. அது ஒரு காலத்தின் கட்டாயம். இப்போ நம்ம மாதிரி சிந்தனையாளர்கள் கொஞ்சம் இன்னும் விரைவாக செய்தால் இன்றைக்கி இருக்கிற தவறான கலாச்சாரம் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற கலாச்சாரம் உயர்ந்த கலாச்சாரம்னு சொல்ல முடியாது. இந்த கலாச்சாரத்திலும் சில சீரழிவுகள் இருக்குது. ஒரு புதிய கலாச்சாரம் வரணும். நிச்சயமாக மனவக்கலைஞர் நினச்சான்னா முடியும். அது உங்களுடைய அறிவு தெளிவை பொறுத்து இருக்குது. சரி, வாழ்க வளமுடன்.